Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் விக்கிரவாண்டியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் முகுந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம், தமிழகத்தில் போதையால் தினமும் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இதுகுறித்து திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு அக்கறை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு தனது மகனை முதல்வராக்குவதில் மட்டும்தான் அக்கறை என்றும் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட இளம்பெண்கள் பாசறை ஜெயபிரகாஷ், தகவல் தொழில்நுட்ப செயலாளர் கோகுல், வர்த்தக அணி செயலாளரும் விக்கிரவாண்டி நகர செயலாளருமான பூர்ணாராவ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு, பெண்கள் நம்பி நாட்டில் நடமாட முடியல. காந்தி என்ன சொன்னாரு? 12 மணிக்கு எந்த பெண் சுதந்திரமா போய் ஓடுதோ அப்பதான் உண்மையான சுதந்திரம். இங்க என்னடான்னா பகல்லே பெண்கள் நடமாட முடியல. பள்ளிக்கு நம்பி பள்ளிக்கு பசங்க அனுப்ப முடியல. அங்க வாதியார் சீரழிக்கிறான் பெண்களை, போக முடியல. வீட்டிலே பெண்கள் தைரியமா இருக்க முடியல. 70 வயசு 80 வயசு பாட்டியே கற்பழிப்பு முற்பட்டு கொலை நடந்தது ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடி. போதை என்னன்னு கேட்டா போதை தெரியல, வயசு தெரியல, வயசு வித்தியாசம் தெரியல, போதையில உள்ள வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த 80 வயது பாட்டியை கற்பழிப்பு முற்பட்டு கொலை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ தினந்தோறும் இதான் இன்னைக்கு நடக்குது. மக்களை பற்றி துளியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. மைனாரிட்டி பாஜக அரசு நீண்ட நாள் நீடிக்காது என கூறும் பொம்மை முதல்வர் பிரதமரிடமே நேரில் சொல்லியிருக்கலாமே என தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி மாவட்ட தேமுதிக சார்பில் பெரியகுளம் வடகரையில் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா, 20ஆம் ஆண்டு தேமுதிக துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற விஜயபிரபாகரன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய அவர், மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் விசிக பொம்மை முதல்வரிடம் ஏன் அது பற்றி கோரிக்கை வைக்கவில்லை எனவும், அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஏன் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். இக்கூட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆனதே டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கிறவரு போயிட்டு வந்து மீடியால என்ன பேசுறாரு? அவங்க மைனாரிட்டி அரசு ரொம்ப நாள் நீடிக்காது, அவங்களை பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இங்க வந்து மீடியால பேச நேரடியா மோடி முன்னாடி பேச வேண்டியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் கோபி நகர கிழக்கு மற்றும் மேற்கு கிளை சார்பில் திருப்பூர் குமரனின் 121வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கோபி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொண்டு திருப்பூர் குமரனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் திருப்பூர் குமரன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.